சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மதன் யூடியூபர், எல்லாருக்கும் தெரியும் பப்ஜி மதன். அவங்களோட ஒரு விஷயம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னா, ரீசெண்டாக அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மனைவியை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணல, அவரை வந்து வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து விசாரணை பண்ணுறப்போ வந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சம்பவத்துக்கு வந்து உடந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, அதை வந்து பதிவேற்றம் பண்ணுறது, அதாவது அப்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவங்களோட மனைவி அப்படின்றது இன்றைக்கி வந்து விசாரணையில் தெரிய வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களையும் வந்து கைது பண்ணுறாங்க. என்ன இதில் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க வந்து அந்த ஒரு 2 சேனல் இருக்குது. ஒன்று வந்து மதன் ஓபி, இன்னொன்று வந்து மதன் டாக்ஸிக். அது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து அட்மின் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வழக்கில் 4 பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறை சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன இதெல்லாம் சொல்லி பார்த்தா, ஐடி ஆக்டில் வந்து ஒரு பிரிவில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 509 இந்திய தண்டனை சட்டத்தில், அப்புறம் வந்து 294B, அதுவும் வந்து இந்திய தண்டனை சட்டம் தான். 4வது இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு செக்ஷனில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் பெயிலபிள் கிடையாது, பெயிலபிள் அஃபென்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு அந்த ஐடி ஆக்டில் போட்ட பிரிவு வந்து பார்த்திங்கன்னா நான் பெயிலபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான இஷ்யூ அப்படின்றதால கண்டிப்பாக இது வந்து ஏபின்றது ஒரு டவுட்டான விஷயம்தான். அப்ளை பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. என்னென்னா, பொதுவாக இவர் மட்டும் தான் அந்த மாதிரி பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரூப் ஆளுங்க வந்து நம்மளோட வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா, அவர் மட்டும் தான் பேசுகிறாரான்றது வந்து இதில் நம்ம சொல்ல முடியாது. நம்ம பார்த்து அவர் பேசுகிறாரு. எல்லாருமே வந்து நல்லவங்க தான், மாட்டாத வரைக்கும். இவர் வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தெரியும். நமக்கு தெரிஞ்ச சேனல் வந்து பார்த்தா பிலிப் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசாத வார்த்தைகள் கிடையாது, எல்லா வார்த்தைகளும் பேசுவாங்க. அதையும் வந்து பதிவேற்றம் செய்கிறாங்க. யாராவது புகார் கொடுத்தீங்கன்னா நடவடிக்கை இருக்கும். அதுக்கப்புறம் அண்ணன் ஜிபி முத்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் பேச மாட்டார். ஆபாச வார்த்தைகளில் வந்து அவர் பேச மாட்டார். அவர் வந்து சும்மா நம்ம நார்மலாக எல்லோரும் பேசுகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபியூசிவாலாம் இருக்காது. அவர் வந்து பொதுவான ஒரு ஊர் லாங்குவேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசுகிறாரு. அதனால் அவருக்கு ஆபத்துன்றது ஒன்றும் அந்த அளவு இருக்காது. இருந்தாலும் இதெல்லாம் வந்து எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. இப்போது நிறைய பேர் வந்து அவங்க வீடியோஸ் வந்து ப்ரைவேட்டில் வந்து போட்டாங்களாம், நிறையா யூடியூபர்ஸு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, மதன் அவங்களோட அந்த சேனலில் வந்து பார்த்தா 10 வயதுலேருந்து 25 வயது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படின்னு 10லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்தா அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்து மதன் அவர்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து நீதிமன்ற காவலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிலில் இருக்காங்க. மதன் அவர்கள் வந்து இதுக்கப்புறம் பிடிப்பட்டாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு நீதிமன்றத்தில் போயிட்டு சரண்டர் ஆகிறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து அந்தளவு ஒரு இஷ்யூஸ் இருக்காது. இன்கேஸ் இல்லாமல் காவல்துறையினர்கிட்ட பிடிப்பட்டாங்க அப்படின்னா வழக்கமாக காவல்துறை பண்ணுற மாதிரி வழிக்கு விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் தெரியும். எல்லோரும் வந்து யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். இதில் என்னென்னா, நீங்கள் வந்து அவர் உங்களுக்கு தலைவர், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் இந்த மாதிரிலாம் அவரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்லாம் வந்து சொல்கிறீங்க. இருந்தாலும் நம்ம வந்து யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது. நம்ம நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறோமே தவிர்த்து, எனக்கு சேனலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் தெரியும். ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கிறதே தெரியும். அதனால் என்ன யாரும் வந்து திட்டாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லலாம் வந்தது என்னென்னா, இது வந்து ஒரு டார்கெட் பண்ணி கொடுத்த நியூஸ். அதாக இருக்கும். காரணம் என்னென்னா, இது வந்து ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஒரு நியூஸ் சேனல் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்டு கிட்டத்தட்ட இப்போ வந்து அவருக்கு ஒரு 159 கம்ப்ளைண்ட்டுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இவர் மீது வந்து இருக்குது. இதில் வந்து விசாரிக்க ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சைபர் செல்ஸ் எந்தெந்த ஒரு மாவட்டத்தில் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ஒரு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு உற்று நோக்கி பார்க்குறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா, மாநில குழந்தைகள் நல ஆணையம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சைல்டோட ப்ரொடெக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கமிஷன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா புகாரை ஃபார்வர்ட் பண்ணதுனால இதற்கான அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்குக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பெண்களும் வந்து சம்மந்தப்பட்டு இருக்கிறதால இது வந்து கொஞ்சம் ஒரு சீரியஸாக வந்து பார்க்கப்படுது. காவல்துறை விசாரணையில் கூட அதில் வந்து பேசுகிற அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஒரு வயதுக்குள்ளே இருக்க ஒரு குழந்தை ஒன்று இருக்கிறதாவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விசாரணையில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்தா இன்றைக்கி இந்த கேஸோட ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இதை பற்றி பார்ப்போமான்றது தெரியல. இதுதான் வந்து இன்றைக்கி இந்த மதன் அவர்களோட அந்த ஒரு இஷ்யூவோட ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.